விஜயும் நடிகருமான சபர்னா அவங்களோட டெத்துக்கு இன்னுமே நிறைய கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்க தான் செய்யுது. காலம் என்னதான் சில வழிகளுக்கு மருந்து கொடுத்தாலும் மரணத்திற்கு விடை எதுவும் கிடைக்கவில்லை. அதுதாங்க சபர்னாவோட மரணம். அவங்களோட மரணத்தில் நிறைய மர்மங்கள் இருக்கதாகவும் நிறைய உண்மை சம்பவம் இருக்கதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அது இன்னுமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த 2026 நவம்பர் 11 ஒட்டுமொத்த சின்ன திரையும் உலுக்கிய ஒரு சம்பவம் வெளியானது. குறிப்பான தொகுப்பாளினி, திறமையான நடிகை என அறியப்பட்ட சபர்னா வடசலவாக்கத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட அந்த நாளை யாராலையும் மறக்க முடியாது. 10 வருடங்கள் தாண்டி இந்த சம்பவத்தை பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இன்று அந்த வீட்டை உடைத்து பார்த்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. 3 நாட்களாகி அழுகிய நிலையில் சபர்னாவின் உடல் மீட்கப்பட்டது. அந்த அறை முழுவதும் இரத்த வெள்ளத்தில் காணப்பட்டது. மணிக்கட்டு அறுக்கப்பட்ட நிலையில் சபர்னாவின் உடல் மீட்கப்பட்டது. அப்போதுதான் தெரிந்தது, இந்த சினிமா துறையில் இருப்பது சாதாரணமல்ல என்று. பல கஷ்டங்கள், வறுமைகள் இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் சிரித்த முகத்துடன் இருந்தார் சபர்னா. அன்று அவர் இருந்த அறையின் வாடகை கூட 3 மாதங்களாக கொடுக்கவில்லை. சாப்பாடுக்கு கூட வழி இல்லாமல் வெறும் டீயை மட்டும் அருந்தி அவர் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு இருக்கிறார். தனிமையாக வாழ்ந்து யாரும் அவரை தேடவும் இல்லை, தொடர்பு கொள்ளவும் இல்லை. இருக்காரா, சாப்பிட்டாரா என்று கேட்கறதுக்கு கூட யாருமே இல்லாமல் அந்த அறையில் அனாதையாக இருந்தார் சபர்னா. பல கஷ்டங்கள் மனதில் இருந்தும் இன்று வரை அவரோட மரணத்திற்கு சரியான காரணம் தெரியவே இல்லை. சில பேர் வறுமைன்னு சொல்கிறாங்க, சில பேர் காதல் தோல்வின்னு சொல்கிறாங்க. வறுமையின் உச்சத்தில் இருந்ததாக இன்று அவர் இருந்த அறை காட்டி கொடுத்தது. ஏன் இந்த சம்பவத்தை இப்போது பேசுகிறோம் என்று பார்த்தீங்கன்னா, சபர்னா போல் இந்த நாட்டில் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் வறுமையில் கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. யாருக்கும் இந்த சபர்னாவோட நிலைமை ஏற்படக்கூடாது. கஷ்டம் எவ்வளவு இருந்தாலும் சொல்லி அழுகிறதுக்கு குடும்பமும் நண்பர்களும் கட்டாயம் தேவை. அவர்கள் உங்ககிட்ட பேசட்டாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க. அப்போதான் இன்னொரு சம்பவம் இப்படி நடக்காமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன்.